லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரஜினி, மாமா எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? கிளம்பி போங்க. என்னால அவங்கள மாதிரி இருக்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன மாமா கஷ்டம்? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அவங்க சந்தோஷமா இருக்காங்கம்மா, தெரியுது. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீதானம்மா. அவங்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு நீ அவங்கள விட்டு தூரமா தள்ளி நிக்கிறத பார்க்க என் மனசு தாங்கலம்மா. என்ன மாமா நீங்க? அவங்க எல்லாரும் இப்படி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறத தள்ளி நின்னு பார்க்கணும் தானே நான் ஆசைப்பட்டேன். அது இப்பதானே நடந்திருக்கு. ஆமா ரஜினி, நீ நினைச்சதுதான் நடந்திருக்கு. அப்பாவை சரி பண்ணணும்னு நினைச்ச அவரு ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு சம்பளத்தை வீட்டுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாரு. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கேன். அதுக்கும் நீதானே காரணம். இதோ இந்த முரளி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான். நம்ம கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் பண்ணி ஒரு பிரச்சனையோட வந்தான். அதையும் சரி பண்ணி அவனையும் திருத்தி அவனை வேலைக்கு போக வச்சு அவன் வாழ்க்கைக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்துட்ட. கடைசியா ராதிகாவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளுக்கும் அரவிந்தோட அன்பை புரிய வச்சு ராதிகாவோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி காட்டிட்ட. இப்போ இந்த குடும்பம் பூ பூத்து காய் காய்ச்ச மரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த மரத்தோட வேறு நீதானம்மா. மாமா வேறு மண்ணுக்கடியில எப்பவும் தனியாதான் இருக்கும். மரம் செழிப்பா இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த வேறு எதையும் எதிர்பார்க்காது. எதிர்பார்க்கவும் கூடாது மாமா. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. மாமா உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாவே என் மனசார சந்தோஷமா இருக்கேன். அவங்க கூட வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது என் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக தானே மாமா இவ்வளவு வருஷமும் நான் கஷ்டப்பட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அத கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை என்கிட்ட சொல்ல வார்த்தையே இல்லை. அதனால நீங்க என்னை பத்தி கவலையே பட வேணாம். இல்ல ரஜினி. மாமா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி இன்னும் நல்ல இடத்துக்கெல்லாம் போகணும். அக்காவையும் பசங்களையும் நல்லா பாத்துக்கணும். நான் எங்க இருந்தாலும் உங்களெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். எங்க இருந்தாலுமா? ரஜினி, நீ எங்கேயும் போக மாட்ட, போகவும் கூடாது. உறவுல நீ எனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா மனசார நான் என் தங்கச்சியை தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அண்ணன் பேச்ச நீ கேளுமா. கேப்பல்ல? கேக்குறேன். சரி முதல்ல போங்க. மறுபடியும் யாராவது பார்த்தா அதால பிரச்சனை ஆயிடும். நீங்க போங்க. சரிம்மா. கூப்பிடுங்க. அக்கா, மாமா இங்க வாங்க. அப்பா வாங்க. ஏண்டா அக்கா வாங்க மா கூப்பிடுறானே, அது என்ன தெரியல. என்னடா இதெல்லாம்? பத்மாமா வாங்க.
என்னடா இது? என்னடா இது? வா ஓபன் பண்ணு. ஹாப்பி ஃபேமிலி. டேய் முரளி, என்னடா கேக்கலாம்? அக்கா, கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த கேக்கு. ஏய் முரளி, நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறல்ல? பிரமாதம்டா. இந்த ஐடியாலாம் ஐஸ்வர்யா தான் கொடுத்தது. ஐயா, நானா பார்த்தேன். தெரியும். என்னடா மோகினி வர வர brilliant ஆயிட்டே போறானேன்னு நினைச்சேன். ஆமாமா. மாமா. சரி, ஓகே ஓகே ஓகே. அக்கா, மாமா கேக் வெட்டிடலாமா? வெட்டிடலாமே. ஒரு நிமிஷம். என்னக்கா? இந்த கேக்ல ஹாப்பி ஃபேமிலின்னு தானே எழுதி இருக்கு. ஆமா. நம்ம குடும்பமா சந்தோஷமா இருக்கோம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணலாம். ஐஷு, நீ வந்து முரளி கூட்டி விடு. வா வா. இந்தாங்க, 2 பேரும் எடுத்துக்கங்க. ஏன் மாமா, எடுங்க. எடுத்துக்கிறேன். சரி சீக்கிரம் போங்க. என்ன மாப்ள? ஆ? யோசனை எல்லாம் ரொம்ப பலமா இருக்குது. அப்படி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல மாமா, இங்க எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையற மாதிரி இருக்குல்ல? குறையுதா? இல்லையே, கம்மியா இருக்கிறது கேக்கு தான். வேற எதுவும் இல்லையே. ஐயோ இல்ல சகல, வேற என்னமோ குறையுது. மியூசிக் மிஸ் ஆகுதுல? சூப்பர்மா, அதேதான். கலக்கிட்ட போ. கேக் கட் பண்ணியாச்சு. பாட்டை போட்டு ஒரு ஆட்டத்தையும் போட்டா சிறப்பா இருக்கும்ல?
நீங்க இருங்க இப்ப எல்லாரும் குடும்பத்தோட ஆடுற மாதிரி ஒரு பாட்டை போடுவோம் போறோம். ஐயோ மாப்பிள இருக்கட்ட. இருங்க மாமா இப்ப பாருங்க. போறோம். என்னங்க இவன்? ரஜினி உனக்கும் மாமாக்கும் இதே வேலையா போச்சா? இப்ப எதுக்கு இங்க வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆமா பாத்துவேங்க. ஏதோ கால் வந்துச்சுன்னு வெளியே போனோம். ஓ ஏன் என்னாச்சு? இல்ல சும்மா தான் கேட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சுல்ல? நீதான் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு பிளான போட்டு என் தலையை சுத்த வச்சிட்டியே. என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா? இது கூட எஸ்தர வேற கூட்டி சேர்த்துக்கிட்ட. பாப்பா பாப்பா உன்கிட்ட சொல்லிடலாம் தான் எஸ்தர் சொன்னா, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்பதான் த்ரில் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு ஃப்ரெண்டாவும் நீ ஜெயிச்சிட்ட ரஜினி. ராதிகா வாழ்க்கையில டென்ஷனா இருந்தாலும் ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்காம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்த பாத்தியா? நீ வேற லெவல் ரஜினி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து என்ன புகழ்றியா? ஆளப்பாரு பாவ ராதிகா. ஆமாமா ரொம்ப பதறிட்டா. வயித்துல குழந்தையோட இருக்கும் போது இப்படி பண்றோமேன்னு எனக்கும் லைட்டா உறுத்தலா இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தைக்காக தான் எல்லாமேன்னு நானே என் மனசு தேத்திக்கிட்டேன். இப்போ நீ இப்படி தேடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ராதிகாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? அது ஒண்ணுதான் ரஜினி, அவ உன்னை எப்பதான் புரிஞ்சுப்பான்னு தெரியல. அவ என்ன புரிஞ்சுக்காம போனாலும் பரவாயில்ல, உன் கூட அவ சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். இதான் ரஜினி நீ, இந்த மனசுதான் நீ. ஐயோ சாமி, இப்பா போதும், விட்டுருங்க போங்க. நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுதான் ராதிகாவுக்கு பிரச்சனை அரவிந்த். அவளுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ அதை உணர்ந்துட்டானா உன் மேல அவளுக்கு இருக்கிற லவ் இன்னுமே அதிகமாயிடும். என்னை பத்தி பேச்சே எடுக்காத சரியா? என் நினைப்பே உனக்கு வேண்டாம். ஹேய், அது எப்படி முடியும்? நாங்க ஒன்னா திரும்பவும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீதானே. யார் சொன்னா அப்படி? அப்படிலாம் கிடையாது. அப்படிதான். நீங்க ஒன்னா சேரணும்னு நீ தான் பிளான் போட்ட. அதுல ராதிகா தன்னோட லவ்வ உனக்கு ப்ரூவ் பண்ணி உன் கூட சேர்ந்திருக்கா. முழுக்க முழுக்க அவளே போராடி அவ தான் லைஃப திரும்ப வாங்கியிருக்கா. அவ இத பண்ணுவாங்கிற நம்பிக்கையில தானே நீ இந்த திட்டத்தையே போட்ட. உன் நம்பிக்கை அவ ஜெயிச்சிருக்கா அரவிந்த். அவ மனசுல நீதான் இருக்கேன்னு இப்போ உனக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாத, ஓ வாழ்க்கையை பாரு. அது இல்ல ரஜினி. அரவிந்த் கூப்பிடுற போ. அவதான், அவளை நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. சீக்கிரமே நீயும் பார்த்திபனும் இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி கவலையே பட மாட்டேன். சரி, நீ சீக்கிரம் போ.
நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஹலோ, நான் கூப்பிடுறேன். என்ன இதெல்லாம்? ஹேய் ராதிகா, ஆமா என்ன இது? யார் வேலை இதெல்லாம்? ஐயோ, எல்லாம் வீட்ல இருக்கவங்க வேலை அரவிந்த். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல தெரியுமா? செட்டப்ல நல்லா தான் இருக்கு. நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடியா மட்டும் இருந்திருந்தா டபுள் ஓகே சொல்லியிருப்பேன். ஆமா, நம்ம இப்ப அப்பா அம்மா ஆயிட்டோம்ல. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வச்சிருந்த பிளான். அப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு விட்டுட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? நம்ம சண்டையோட லெவலை பத்தி அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலையேன்னு சிரிச்சேன். சண்டை போட்டாதான் நம்ம இன்னும் க்ளோஸா இருப்போம்னு அவங்களுக்கு புரியல. இருங்க, பால் கொண்டு வரேன், குடிச்சிருங்க. இரு இரு இரு, இத முதல்ல அங்க வை. ஏன்? வை சொல்றேன். முதல்ல நீ போய் நீ குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துட்டு வாயேன். அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோயேன், செம்ம டேஸ்டா இருக்கும். உங்களை எப்படிங்க ஒரு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடிச்சீங்க? இன்னும் என்னால நம்பவே முடியல தெரியுமா? நான் எங்க குடிச்சேன்? குடிக்கலனா அது எப்படி காலியாச்சு? அதுவா, அதுல இருந்தத இன்னொரு கவர்ல மாத்தி என் சூட்கேஸ்ல வச்சிருக்கேன். அட பாவி. என்ன என்ன பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன பேசினாலும் சிரிச்சு ரசிக்கிற ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அரவிந்த், நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. ஏய், கல்யாணத்துக்கு முன்னால நீ இதே மாதிரி தான் என்கிட்ட பேசுவ. அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா முழுசா என் மனசார நீ தான் என் லைஃப்னு ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டின. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பிரச்சனை வந்துச்சு. ஐயோ, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல அரவிந்த். நமக்கு நடுவில் எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த வீட்லயும் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமா, மிச்சம் இருக்கிறது ரஜினியும் பார்த்திபனும் தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ரஜினி வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒரு ஃப்ரெண்டா அவளை பத்தி இருந்த அதே பயம் இப்போ என் மனசுக்குள்ள இருக்கு. அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா. அரவிந்த், இல்ல ராதிகா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எவ்வளோ செஞ்ச ரஜினி. ஆமா அரவிந்த், எல்லாரு வாழ்க்கையையும் நல்லாக்க தெரிஞ்ச அவளுக்கு அவ வாழ்க்கையையும் பாத்துக்க தெரியும். அரவிந்த், இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் நடுவுல பேச்சா கூட அவ வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெளிவா சொல்லிட்டேன். நம்ம லைஃப்ல நாம மட்டும்தான் அரவிந்த். ப்ளீஸ் அவளை பத்தி பேசாதீங்க. அப்படி இல்ல ராதிகா. ப்ளீஸ் அரவிந்த், ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் அரவிந்த், ரஜினியை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு நான் மட்டும்தான். சரி, இனிமேல் நான் பேசல.